வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி நிதியத்தின் நிவாரண உதவிகள் தொடர்பாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இணைப்பு தொடர்பில் எழுந்துள்ள முரண்பாடு, ரணிலுக்கு எதிரான போராட்டத்திற்கு அழைப்பு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கான இல்லம் தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாதிச. மீள் குடியமர்வுக்கான நடவடிக்கைகள் தொடர்பில் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி நிதியத்தின் நிவாரண உதவிகளை பெறுவதற்கும் அதனை விண்ணப்பதாரிகளுக்கு வழங்குவதற்கும் சகல பிரதேச சபைகள் ஊடாக நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் பிரதமருடன் நடைபெற்ற கேள்வி நேரத்தில் ஆளும் தரப்பின் உறுப்பினர் டி.கே. ஜெயசுந்தரம் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளித்த போது அவர் இதனை கூறினார். அவர் மேலும் விளக்கமளிக்கையில் ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை விரிவுபடுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்காக அனைத்து பிரதேச சபைகளின் ஒத்துழைப்புடன் நிகழ்நிலை முறைமை ஊடாக விண்ணப்பிக்க வழிவகுக்கப்பட்டு நிவாரண நிதி வழங்கும் செயல்முறையை மேம்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக புதிய கணனி கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அரசு உத்தியோகத்தர்களுக்கு தேவையான பயிற்சிகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் ஜனாதிபதி நிதியம் ஏழ்மை ஒழிப்பு, கல்வி மேம்பாடு, மத வளர்ச்சி, நாட்டிற்கு சேவையாற்றியவர்களுக்கு நிவாரணம் வழங்குதல் மற்றும் நலன்புரி திட்டங்களுக்காக உருவாக்கப்பட்டதாகவும் 1978ஆம் ஆண்டின் 7ஆம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் ஜனாதிபதி இதன் தலைவராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அதே நேரத்தில் கடந்த அரசாங்கங்களில் ஜனாதிபதிகளின் நண்பர்கள் மற்றும் அவர்களுக்கு சார்ந்த அரசியல்வாதிகள் மட்டுமே இந்த நிதியிலிருந்து பயன்பெற்றதாகவும் பல்வேறு முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர் இதன் காரணமாக முறையான விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் தெரிவித்திருந்தார். ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் வேலைக்குள் சிக்க வேண்டாம் என்பதை வலியுறுத்தி போராட்டம் ஒன்று நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தினை ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைக்கு வலியுறுத்தி கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு முன்பால் நாளை மறுதினம் குறித்த போராட்டம் இடம்பெறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியோடு கூட்டணி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் சுஜீவ சேனசிங்க மற்றும் பிரசாத் ஸ்ரீவர்தன ஆகிய 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சரித் அபேசிங்கவால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார கருத்து தெரிவிக்கையில் ஐக்கிய தேசிய கட்சியினையும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஒன்றிணைப்பது தொடர்பாக நடைபெறும் பேச்சுக்களுக்கு பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக பரவும் செய்திகள் பொய்யானவை என்று குறிப்பிட்டுள்ளார். அரசு நிறுவனங்களின் சின்னங்களை பயன்படுத்தி வேலைவாய்ப்பு காணப்படுவதாக உண்மைக்கு புறம்பான தகவல்களை சமூக ஊடகங்களில் பரப்புவதன் மூலம் தனிப்பட்ட தகவல்களை சேகரிக்கும் மோசடிகள் இடம்பெற்று வருவதாக இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு பிரிவு தெரிவிக்கின்றது. கடந்த சில நாட்களில் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பான பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு பிரிவின் தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக தமுனுபொல தெரிவித்துள்ளார். பல அரசு நிறுவனங்களின் சின்னங்களை பயன்படுத்தி தொழில் வெற்றிடம் காணப்படுவதாக பல விளம்பரங்கள் சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருகிறது. இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் மக்களை ஏமாற்றி அவர்களின் தனிப்பட்ட தகவல்கள் உள்ளிட்ட முக்கிய தரவுகளை சேகரிக்கும் மோசடி இடம்பெறுவதாக இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு பிரிவின் தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக தமுனுபொல மேலும் தெரிவித்துள்ளார். இந்திய கடல் தொழிலாளர்களின் அத்துமீறிய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த இலங்கை கடற்படை சுற்றி வளைப்பு மற்றும் கைது நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளதாகவும் இந்த பிரச்சினைகளுக்கு ஓரிரு வாரங்களில் தீர்வு கிடைக்கப் போவதில்லை என்றும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில் நீண்ட காலமாக நிலவி வரும் இந்த பிரச்சினைகள் தொடர்பில் பல அரசாங்கங்கள் இதை பற்றி கலந்துரையாடியுள்ளன. இந்திய இலங்கை அரசாங்கங்களுக்கிடையே பல்வேறு சந்தர்ப்பங்களில் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் இடம்பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து இலங்கை கடற்படை சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் அதே நேரத்தில் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் எதிர்வரும் ஓரிரு வாரங்களில் இந்த பிரச்சனைகளுக்கு விரைவானதொரு தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. இலங்கையின் கடல் வளத்தையும் கடல் தொழிலாளர்களையும் பாதுகாப்பதே எமது முதன்மையான இலக்கு. இதனை அடிப்படையாக கொண்டே அனைத்து பேச்சுவார்த்தைகளும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசிப்பதற்கு தேவையான வசதிகளுடன் கூடிய வீடு ஒன்றை அரசாங்கம் தேடி வருவதாகவும் நலிந்த ஜாதிச தெரிவித்திருந்தார். ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதில் வழங்கிய போதே மஹிந்த ராஜபக்சவின் வயதையும் அவருக்கு தேவையான இட வசதியையும் கருத்தில் கொண்டு
2 பேருக்கு வசிப்பதற்கு போதுமான அளவிலான வீடு ஒன்றை அரசு முனைந்து தேடி வருகிறது என்று கூறினார். மேலும் மஹிந்த ராஜபக்ச கடிதம் வந்தால் வீட்டை விட்டு வெளியேறுவேன் என்று கூறுவது அவ்வாறு ஒரு கடிதம் வந்தால் அவசியமாக செல்ல வேண்டும் என்பதை நன்கு உணர்ந்ததே என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே அவ்வாறு அதிகாரப்பூர்வ கடிதங்களை அனுப்பி வைக்கும் வரையில் காத்திருக்க தேவையில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் அரசாங்கம் அந்த கடிதங்களை அனுப்ப வேண்டியதில்லை என்றும் மக்களை அவ்வாறு கடிதங்களை அனுப்ப முடியும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். மேல்குடியமர்வுக்கான நடவடிக்கைகள் தொடர்பாக தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அரசாங்கமும் இதற்கு நேர்மறையான அணுகுமுறையில் தான் செயல்பட்டு வருகின்றது என்றும் வடக்கு ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்தார். வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் ஆளுநருக்கும் காணி உரிமைக்கான மக்கள் கட்டமைப்பினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் நடைபெற்றதோடு இதில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் காணி தொடர்பான பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் மக்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டார்கள். முன்னாள் ஜனாதிபதியின் காலத்தில் வலிவடக்கில் 243 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவை மக்களின் குடியிருப்புக்கான காணிகள் என்பதில் மாற்று கருத்துக்கள் எழுந்துள்ளன. மேலும் அந்த பகுதியிலுள்ள இராணுவ முகாமும் இன்னமும் அகற்றப்படவில்லை. மக்கள் குடியிருப்பதற்கும் அனுமதிக்கப்படவில்லை. மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வலிவடக்கில் மீள குடியமர வேண்டியவர்களின் எண்ணிக்கை பற்றிய தவறான தகவல்கள் வழங்கப்பட்டதாகவும் பாதுகாப்பு பிரிவினர் இன்னமும் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. பலாலி வீதியில் மேலும் 3 கிலோமீட்டர் காணிகள் விடுவிக்கப்பட்டாலே மக்கள் முழுமையான நன்மை அடைய முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையத்திற்கு தேவையான அளவுக்கு ஏற்கனவே காணிகள் சுவீகரிக்கப்பட்டுள்ளன. மேலதிக காணிகளை எடுப்பது தேவையில்லை என்றும் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தையேட்டியில் அமைந்துள்ள திஸ்ஸவிகாரை சட்டவிரோத கட்டடம் ஒன்றும் விகாரைக்கு மாற்று காணி வழங்கப்பட்டாலும் அதற்கான உரிமை உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் காணி உரிமையாளர்கள் ஆளுநரிடம் தெரிவித்துள்ளனர். யாழ் மாவட்டத்தில் 114 குடும்பங்கள் மருதங்கணியில் குடியமர்வதற்கு இணக்கம் தெரிவித்திருந்தாலும் இதுவரை அவர்களுக்கு காணி வழங்கப்படவில்லை என்றும் சந்திப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த சந்திப்பின் போது ஆளுநர் வேதநாயகன் காணி உரிமையாளர்களின் விருப்பத்திற்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம், அவர்கள் எதிர்ப்பதற்கான தீர்வுகளை திணிப்பதற்கும் நான் தயாரில்லை என்று அவர் உறுதியாக தெரிவித்தார். மேலும் பாதுகாப்பு பிரிவினரால் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளமை தொடர்பாக எழுந்துள்ள புகார்கள் குறித்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க முன்வருவதாகவும் மீள குடியமர்வுக்கான நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அவர் கூறியுள்ளார். அரசியலமைப்பு திருத்தங்களை விட பொருளாதார சவால்களை எதிர்கொள்வதற்கான வேலை திட்டங்களுக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்து வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் பேசிய அவர் அரசியலமைப்பு திருத்தங்கள் முக்கியமானவை என்றாலும் தற்போதைக்கு அவற்றை மேற்கொள்வதற்கான திட்டம் இல்லை என்று கூறினார். அரசாங்கம் பதவியேற்று குறுகிய காலமே கடந்துள்ளது. தற்போது நாட்டில் நிலவும் பொருளாதார சவால்களை எதிர்கொள்வது முக்கியம். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இதற்கு பிரதான கவனம் செலுத்துகின்றது. பொருளாதாரம் ஓரளவு ஸ்திரமான பின்னரே அரசியலமைப்பு திருத்தங்களை முன்னெடுக்க உள்ளோம். அவற்றையும் தேவையான காலக்கெடுவில் நிறைவேற்றுவோம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் மக்களின் கருத்துக்களுக்கு திறந்தபடியாக அரசியலமைப்பு திருத்தங்களை செயல்படுத்துவதற்கான ஒரு பொறிமுறையினை அமைத்து நாட்டிற்கும் மக்களுக்கும் பொருத்தமான அரசியலமைப்பை உருவாக்குவதே தமது நோக்கம் என்றும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் எல்லா விஷயங்களையும் ஒன்றோடு ஒன்றை இணைத்து தாமதப்படுத்த முடியாது. எனினும் நாட்டின் பொருளாதார நிலைமைக்கு தற்போது முழு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இடைமறித்து ஹன்சாட்டிலிருந்து நீக்கப்பட வேண்டிய வார்த்தை தொடர்பாக தமது கருத்தினை முன்வைத்துள்ளார். இன்று நடந்த நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்ற வாய்ப்பு பெற்ற சஜித் பிரேமதாசவை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் இடைமறித்தார். இதற்கு பதிலளித்த சஜித் பிரேமதாஸ் அர்ஜுனாவிற்கு அவரது கருத்தை தெரிவிக்க இடமளிக்குமாறு பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலியிடம் கோரிக்கை விடுத்தார். இதனைத் தொடர்ந்து அர்ஜுனா தனது உரையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் என்று பயன்படுத்திய ஒரு தவறான வார்த்தையை ஹன்சாட்டிலிருந்து நீக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் தான் நேற்று சபாநாயகரை அவமதிக்கும் வகையில் கூறிய வார்த்தைகளுக்கு ஹன்சாட்டிலிருந்து நீக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதையும் அவர் நினைவுபடுத்தியிருந்தார். இதனைத் தொடர்ந்து தயாசிரி ஜெயசேகர் கூறிய தவறான வார்த்தையினை ஹன்சாட்டிலிருந்து நீக்குமாறு பிரதி சபாநாயகர் உத்தரவிட்டுள்ளார். Order please. That is, you have mentioned yesterday incident that I spoke a word which is a shame. If you go to the UK Parliament, every single Parliament has the right to use the word that's shame. If it is a wrong thing, that I have the right to say you have done wrong thing. If you say I was not allowed to speak in my language, first thing. Second thing is that is a basic fundamental right violation of the constitution, which I was not allowed to speak in my language. Second thing is, honorable member, you were requested to speak in the language on which you had submitted your written submission. Yeah. No. Yeah. Second thing is
the chair asked me to stop the speak, which I was not allowed to speak myself and complete my complaint. Please allow me as a party leader. You have the responsibility to allow me to speak in this Sabha. Thank you.